பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆமென். ஜெயமும் கர்த்தரால் வரும். ஆமென். இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ல 2026 டிவிகே என்ற கட்சிக்கு நல்ல சீட்ஸ் கிடைச்சி நல்ல ஒரு ஆட்சியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பாருங்க, நிறைய பேர் இந்த ஆட்சி ஒருவேளை நீங்க விரும்பாம இருக்கலாம், நிறைய பேருக்கு இது நீங்க விரும்பி இருக்கலாம், இவங்க தான் வரணும்ட்டு. ஆனா வசனம் சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இதற்காக நிறைய பேர் ஜெபித்திருக்கலாம், இதற்காக அநேக ஊழியர்கள் அநேக சபைகள் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். நானும் இதற்காக நிறைய நேரம் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது இங்கே நடந்திருக்கிறது. ஆமென். அதனால நமக்கு கொடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்களை நாம் மனரம்யத்தோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நல்ல ஆட்சியை அமைத்து நமக்கு நல்ல ஆட்சியை கொடுத்து அவர் நல்ல தமிழ்நாட்டை இன்னும் கட்டி எழுப்ப ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார். நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக வசனம் சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆண்டவருக்கு தெரியும், நாம் நிறைய பேர் எதிர்பார்த்திருக்கலாம், அரசியல் கட்சிகளை நாம் தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நல்ல ஒரு தமிழ்நாட்டை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமென். God bless you.